ஹலோ ராதிகா. ஆ நீ மெசேஜ்ல அனுப்பிச்சிருந்தியப்பா, அந்த பிளாக் தானே? ஹேமா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் வீடு திறந்து தான் வச்சிருக்கேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க. நான் கீழே கடைக்கு தான் வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். சரி, ஓகே. சரி, நான் போய் உட்காந்துருக்கேன். ஓகே. யூனிட் நம்பரு இந்த ஃப்ளோர்ல. இந்த வீடு தான். ரூம் வீடு திறந்துருக்குன்னு தானே சொன்னா? திறந்தா இருக்கு. சரி, போய் உள்ள உட்காரு. என்ன சாத்திக்கிச்சு? ஐயோ, என்ன திறக்க மாட்டேங்குது? ஐயோ, ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ராதிகா. என்னங்கம்மா ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? ராதிகா, டோர் லாக் ஆயிடுச்சு. ராதிகா, லிஃப்ட் கதவா? லிஃப்ட் கதவா? கண்ட நேரத்துல காமெடி பண்ணாத. உன் வீட்டு டோர் லாக் ஆயிடுச்சு. ஆட, நீங்க வேற பெரிய அலிபாபா போய் உட்காருங்க ஹேமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். டோர் அப்பப்ப அப்படிதான் மக்கர் பண்ணும். ஓ, அப்படியா? ஓகே ஓகே, சரிம்மா. சரி. எப்போ வருவான்னு தெரியலையே இவ. சரி, உட்காருவோம். என்னத்த சொல்றது? ஐயோ, இது வேற சத்தம் போடுது. இந்த கதவு என்ன திறந்துருக்கு? இது சாத்திருக்குன்னு தானே அவகிட்ட சொன்னோம். சரி, பேசாம வெளியில போய் நின்னுப்போம், அதான் சேஃப். ஐய எடுத்துட்டு என்ன மறுபடியும் சாத்திருக்கு? ஐயோ, கிறுக்க பிடிச்சிடும் போல இருக்கு. தேவையா எனக்கு? ஜுராங்ல கூப்பிட்டாங்க, கேன்பரால கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் கேம்பனஸ்ல கூட பேச கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போயிருக்கலாம். விட்டுட்டு என் கேரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன ஹேமா, யாருக்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க வந்த? அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள இருந்து நான் வராம வேற யாரு வருவா? நீங்க தான் உங்க வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன இது? அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, கலர் கலரா ரீல் சுத்துறீங்க. நேத்து போன் பண்ண வரைக்கும் சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்க. என்ன அதெல்லாம் அப்படிதான். அது ஒரு பில்டப் வச்சுக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இங்க பாரு, நான் முதல்ல நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நீ யாரு, நீ கடையில இருக்கியா வீட்டுல இருக்கியா, நான் முதல்ல ஓவட்டுக்குள்ள இருக்கலாம் வெளில இருக்கலாம், இந்த கதவு சாத்திருக்கா திறந்திருக்கா, ரொம்ப தலை வலிக்குதுமா. முடிஞ்சா ஒரு கப் மோர் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஏன் இப்படி? அபிராமி அது மட்டும்தான் மிஸ்ஸிங். கொடுத்த காசுக்கு மட்டும் கூவுங்க. ஏன் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல மோர் மட்டும் போதுமா, இல்ல கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் வேணுமா? எதுக்கும் அதையும் புளிஞ்சே எடுத்துட்டு வரேன். மோர் தானே கேட்டேன். பாயாசம் கிட்ட மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. ஓ, கதவை தட்டுறாங்க. ராதிகா, கதவு யாரோ தட்டுறாங்க பாரு. ராதிகா. ஐயோ, நம்ம தான் பார்க்கணும் போல இருக்கு. கதவை தட்டுறாங்கன்னு சொன்னா போய் பாக்குறாளா இவ? யாரு? என்னையம்மா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ நீ நான் எனக்கு மோரு. ஐயோ, என்ன நான் மோர் வேணும்னா டைரக்டா மோர்னு கேட்க வேண்டியதானே? என்ன ஆச்சு? தலைவலிக்குதா? சரி, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இப்ப யாரு மோர் எடுத்து வர போறா? முதல்ல உள்ள போனா அவளையும் காணோம். அவ எடுத்து வர போறாளா? இல்ல இப்போ ஒருத்தி போனா அவ எடுத்துட்டு வராளா? இல்ல இவங்க 2 பேருமே இல்ல நான் தான் உளறிட்டு இருக்கேனா? ஐயோ, தனியா புலம்புறனே கடவுளே. மோர் போட்டியா இல்லையா? நடி போட்டா போல இருக்கு. மோர் வேணா. ஆசையா கேட்டீங்களே ஹேமா, மோரு மோரு குடிங்க ஹேமா. இப்பயே தெலுங்கு பட ஷூட்டிங் மாதிரி 2 கலரா மாறும் போதே நான் யோசிச்சிருக்கணும். இல்ல மோர் வேண்டாமா, நீ உள்ள போமா. ஏமா தலை மட்டும் வந்திருக்க, மீதி எங்கம்மா? மீதி எல்லாமே உள்ள இருக்கு ஹேமா. நான் இதை குடிக்கிறேன். என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு. ரொம்ப அழகா இருக்கியா? இந்த மோரை குடிச்சா கதவை திறந்து விட்டுறியா? அதை மட்டும் திறமா. நீங்க ஜோக்கு சொன்னாதான் நான் கதவை திறப்பேன். எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்களாமே, எங்க என்ன சிரிக்க வைங்க பார்க்கலாம். இல்ல, இதை முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைச்சேன். போற போது எனக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு பேய் ஜோக்லாம் தெரியாதுமா, ப்ளீஸ்மா அதோ திறமா. ஜோக்கு சொன்னாதான் விடுவேன். ஜோக்கா? உலகத்திலே பேய்க்கு ஜோக் சொன்னவா நானா தான் இருப்பேன். நான் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா டென்ஷனாக இருக்குது டிப்ரெஷனுக்கு போகிறேன்னு சொன்னேன்னா
எங்க அம்மா எங்க போனாலும் நைட்டு 9 மணிக்குள்ள வந்துருன்னு சொல்றாங்கப்பா. பாரு காமெடி தானே, சிரிப்பு வருதா? அதுவே காமா இருக்கு, நம்ம சொல்ற ஜோக்ல நம்மளை கொண்டு வரும் போல இருக்கு. கோவப்படாத, நான் வேற ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். காம் டவுன். முதல் ஜோக்குக்கு சிரிப்பே வரல, ரெண்டாவதா ஒரு நல்ல ஜோக்கா சொல்றேன், அப்ப சிரிப்பு இல்ல. பரவாயில்ல, சிரிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. நீ எல்லாம் ஜோக்கு சொல்லி நான் சிரிக்க வேண்டிய நிலைமை வந்து பத்தியா? அத நினைச்சேன். ஏயெல்லாம் நம்மளை கேவலமா பார்த்து கதவு திறந்துருச்சு. ஓ, இது சிரிச்சா திறக்கும் போல இருக்கு. சரிம்மா நீ இங்க சிரி, அங்க சிரி, ரூம்ல நின்று சிரி, சிரியோ சிரி, நல்லா சிரி. எப்பா ஒரு நடை.